வாழ்க்கையில எல்லாமே நல்லா படிங்க, உங்களோட திறமையை வளப்படுத்துங்க. எங்க ஒரு இலக்கை நோக்கி நீங்க பயணம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில இருக்கிற எல்லா வெற்றியும் உங்களை தேடி அதுவாகவே வந்துடும். சரியா? குறிக்கோள்கள் என்ன வாழ்க்கையில? நீங்க பக்கத்து வீட்டுல நடந்த பிரச்சனைக்காகவோ உங்களுக்கு இடையே நடந்த பிரச்சனைக்காகவோ எங்கெல்லாம் குரல் கொடுத்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயமும் நீங்க என்கிட்ட கண்டிப்பா சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுவீங்களா? கண்டிப்பா உங்களுடைய உடன் பிறந்தவர்களோ பக்கத்துல இருக்கிறவங்களோ எதிர்த்த வீட்டுல இருக்கிறவங்களோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கிறதுக்கான நடைமுறைப்படுத்துறதுக்கு நீங்க எங்க வரணும்னு சொல்லியிருக்கேன். கோர்ட்டுக்கு தான் வரணும்னு இல்லை, கோர்ட்டு பக்கத்துலேயே ஒரு லீகல் எய்ட் இன்ஸ்டிடியூஷன் சட்ட உதவி மையம் இருக்கு. அங்க வந்தீங்கன்னா அவங்க பேசி தீர்ப்பாங்க. பேசி அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான நடைமுறைகள் கொண்டு வருவாங்க. அங்க முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமும் நமக்கு பிரச்சனை தீர்க்க முடியல அப்படின்னா கோர்ட் மூலமா தீர்த்துக்கலாம். மெயினா கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்க எல்லார்கிட்ட இருந்தும் நான் வெளியேறணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு கேட்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கடமையை புரிஞ்சுக்கோங்க. கடமை சரிவர பின்பற்றினால் உங்களுக்கான உரிமைகள் என்னைக்கும் உங்களை விட்டு போகாது, அது உங்களை சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எவ்வளவு நேரம் பொறுமையா நான் சொன்னதை கேட்கறதுக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.